கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை தொடர்ந்து மருந்து கடைகளில் சில பொருட்களை வாங்குவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சானிடைசர் வாங்க அடையாள அட்டை கட்டாயம் என்று தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தேவநாதன் இணைகிறார். தேவநாதன், வணக்கம். இப்போ மருந்து கடைகளில் எந்தெந்த பொருட்கள் வாங்குவதற்கான அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? இது தொடர்பாக தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் என்ன? கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டங்களிலும் சாராய விற்பவர்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு தற்போது காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தினமும் 5 முதல் 6 பேர் வரை கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கள்ள சாராயம் கிடைக்காத காரணத்தினால் மருந்தகங்களில் விற்கப்படும் குறைந்த, அதாவது இந்த ஸ்பிரிட் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தும் மருந்துகளையும் மற்றும் இந்த கை கழுவும் உபகரணங்களையும் வந்து வாங்குவதற்கு, அதாவது இந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதால் அதனை தடுக்கும் விதமாக தற்போது தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் வந்து அனைத்து தமிழகத்தில் உள்ள 37,000 மருந்தகங்களுக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அளவுக்கு அதிகமாக சானிடைசர் வாங்குவோரிடம் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும். விதிகளை மீறி தனிநபர்களுக்கு அதிக அளவு சானிடைசர் இருக்கும் மருந்து கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஆல்கஹால், எத்தனால் உள்ளிட்ட மூலப்பொருட்களை கொண்டு ஸ்பிரிட், சானிடைசர், ஹேண்ட் வாஷ் ஆகியவற்றை வந்து முறைப்படிதான் இருக்க வேண்டும். ஒரு தனிநபருக்கு அதிக அளவில் கொடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள 37,000 மருந்து கடைகளுக்கும் அந்த தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.